திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3000 போலீசார் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட எஸ்பி பிரதீப் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் மலை ஏற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் நடைபெறவுள்ள 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவிற்கு பிப்ரவரி 1 மற்றும் 2 தேதிகளில் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் ஆய்வு செய்தார். விழா நாட்களில் 1700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவதுடன் 350 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தாமிரபரணியில் புனித நீராடிய பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முருகப்பெருமானின் படத்துடன் பாத யாத்திரையாக சென்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான முருகப்பெருமான் சூரபத்மனை தனது வேலால் வதம் செய்த சூரசம்ஹாரம் நிகழ்வு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அலகு குத்திக் கொண்டு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் சுண்டல் மற்றும் புளியோதரை சாதத்தை பொதுமக்கள் வழங்கினர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கருமத்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் மண்டி 4 ரோடு பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய போலீசார் ரகசியமாக புகார் அளிக்க தொலைபேசி எண், வாட்ஸ்அப் மற்றும் QR குறியீடு வசதியையும் அறிமுகப்படுத்தினர். நாமக்கல்லில் மாயமான பள்ளி மாணவிக்கு தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி 11 வயது சிறுமி மாயமான நிலையில் சிசிடிவி கேமரா மூலம் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர் உமாசங்கர் சிறுமியை கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து சிறுமி மீட்கப்பட்டார். விசாரணையில் சிறுமிக்கு ஓட்டுநர் பாலியல் தொந்தரவு கொடுத்தது தெரிய வந்த நிலையில் அவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்கு சொந்தமான எரிவாயு தகனமேடை பழுதடைந்ததால் இறந்தவர்களின் உடல்கள் திறந்த வெளியில் எரியூட்டப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெளியேறும் புகை குடியிருப்பு பகுதிகளிலும் பொது சாலைகளிலும் பரவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக செயல் இழந்த நிலையில் உள்ளதால் தகனமேடையை உடனடியாக சரி செய்து மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கும்பகோணம் மகாமக திருக்குளத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு முன் சேதமடைந்த தேருக்கு பதிலாக புதிதாக தேர் கட்டப்பட்ட நிலையில் அதன் வெள்ளோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இனி இந்த தேரானது ஒவ்வொரு ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரி விழாவின் முந்தைய நாள் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய் தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் இணைந்து நாய்களுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போடும் பணியை மேற்கொண்டனர். தடுப்பூசி செலுத்தியதன் அடையாளமாக நாய்கள் மீது வண்ணம் பூசப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் கௌதம் கார்த்திக் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயிலிலிருந்து வெளியே வந்த அவருடன் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே கோயிலிலிருந்து வெளியே வந்த நடிகர் கௌதம் கார்த்திக் நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவுடன் வீடியோ காலில் பேசி மகிழ்ந்தார்.
சென்னை புழல் பகுதியில் தொழிலதிபரின் குடும்பத்தினரை கட்டி போட்டு 25 லட்சம் ரூபாய் பணம் 15 சவரன் தங்க நகைகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் மகாவீர் கார்டன் பகுதியில் வசித்து வரும் தொழிலதிபர் விஜயகுமார் ஜவுளி தொழில் செய்து வருகிறார். அதிகாலையில் விஜயகுமாரின் மனைவி வசந்தா வீட்டின் முகப்பு கதவை திறக்க முற்பட்ட போது அங்கு காத்திருந்த கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டிற்குள் புகுந்து வசந்தா, அவருடைய கணவர் என அனைவரையும் கட்டி போட்டுவிட்டு பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. காலை வழக்கம் போல் பணியாளர்கள் வீட்டுக்கு வந்தபோது உரிமையாளர்கள் கட்டி போடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த புழல் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து கொள்ளை கும்பலை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தின் போது விவசாயிகள் நடத்திய திடீர் போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் கறிக்கோழி வளர்ப்போருக்கான கூலி உயர்வு கோரி போராடி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 9 விவசாயிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் ஒரு சேர எழுந்து நின்று கோரிக்கை வைத்ததால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பாசன கால்வாய்களில் மனித கழிவுகள் நேரடியாக கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். இதில் பேசிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் டானி அருள்சிங் பாசன கால்வாய்களில் மனித கழிவுகள் நேரடியாக கலப்பதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து மனித கழிவுகளை நேரடியாக விவசாய கால்வாய்களில் கலக்கும் வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சென்னை 7 கிணறு பகுதியில் ஓஜி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 7 கிலோ 50 கிராம் ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களிடமிருந்து 13,300 ரூபாய் ரொக்கப்பணம், 10 செல்போன்கள் மற்றும் ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் ஹாங்காங்கிலிருந்து ஓஜி கஞ்சாவை பெங்களூருக்கு கொண்டு வந்து அங்கிருந்து சென்னைக்கு கடத்தி விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்தார். வாக்குறுதி சேகரிப்பு படிவங்களை சேகரிக்கும் சிறப்பு வாகனத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்க முனைப்பு காட்டி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை காது கொடுத்து கேட்காத வேளாண்மை இணை இயக்குநர் சீனிவாசன் தரக்குறைவாக பேசுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எலி எந்த வகை விலங்கு என்று கூட தெரியாமல் இத்தனை ஆண்டுகளாக எப்படி விவசாயம் செய்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசியதோடு எலி ஏற்படுத்திய நஷ்டத்திற்கு அதிகாரிகள் இழப்பீடு வழங்க மறுப்பதாகவும் சாடினர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை வெவ்வேறு காலகட்டங்களில் வன்கொடுமை செய்த வழக்கில் சுரேந்திர பாண்டியன், சண்முகம், மணிமாறன், அசோக், சுதன் மற்றும் 2 சிறார்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் தஞ்சாவூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் ஏராளமானோர் நந்தியம் பெருமானை வழிபட்டனர்.
திருவள்ளூரில் வழி கூறிய நபரை மதுபோதையில் 3 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூரைச் சேர்ந்த சந்துரு, ராஜேஷ் மற்றும் சங்கர் ஆகிய 3 பேரும் மதுபோதையில் பைக்கில் காஞ்சிபுரம் சென்றதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் தீயணைப்பு நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது விஜயகுமார் என்பவரிடம் 3 பேரும் வழி கேட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் சேர்ந்து விஜயகுமார் மற்றும் அவரது மகனை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர்.